ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எதிர்காலத்தின் மொழி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதை வர இருக்கும் கல்வியாண்டில் தமிழக அரசு எல்லா அரசு பள்ளிகளிலும் கொண்டு வர போகிறாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஏஐ பற்றிய அடிப்படை அறிவு முதல் நவீன பயன்பாடுகள் வரை அடுத்த கல்வியாண்டு முதல்ல இருந்து தமிழ்நாடு அரசு எல்லா பள்ளிகளிலும் ஏஐ பாடமாக வருகிறது. இந்த முன்னோடி முயற்சி மாணவர்களோட எதிர்கால தொழில்நுட்ப உலகிற்கு அவங்கள தயார்படுத்தவும், அவங்களுக்கு அதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கவும் இது ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏஐ பாடத்திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஏஐ பாடத்திட்டங்கள்னால் அதான் அவங்க அந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் ஏஐ பாடத்திட்டங்களில் அப்படின்றத பார்க்கலாம். ஏஐயின் அடிப்படைகள் அதில் என்னென்ன இருக்குன்னா மிஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ் போன்ற கருத்துக்கள். அடுத்து நடைமுறை பயன்பாடுகள். ஒரு ப்ராக்டிக்கலாக கிளாஸ் வைப்பாங்களா, அதில் என்ன மாதிரி இருக்கும்னா சிம்பிளான ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ், அது மூலமாக கற்றுக்கிறது அப்படின்னு இருக்கும். அப்புறம் எதிர்கால திறன்கள், அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடிங், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல் திங்கிங், இதெல்லாம் வளர்க்குற அளவுக்கு பயிற்சிகள். ஸோ இது பேஸ் பண்ணி தான் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. யாருக்கு கற்பிக்கப்படும்? இது முழுக்க முழுக்க யாருக்கு சொல்லித்தராங்கன்னா அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள். அதுலேயும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது 6 to 12, ஆறாம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு தான் இது ஆரம்பிக்க போகிறாங்களாம். அப்புறம் படிப்படியாக இது எல்லா வகுப்புகளுக்கும், அனைத்து வகுப்புகளுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன் இது முக்கியம்? இது எந்த அளவுக்கு இனி வர பசங்களுக்கு முக்கியம்னா எதிர்கால வேலைவாய்ப்புகள். இப்போ எதிர்கால வேலைவாய்ப்புகள்லாம் ஃபுல்லாக ஏஐ தொடர்பாக தான் இருக்க போகுது. அதனால ஏஐ திறன் கொண்ட மாணவர்களுக்கு உலக அளவில் அதிக வாய்ப்புகள். இந்த டிஜிட்டல் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநிலம் தொழில்நுட்பத்தின் முன்னேறும் வகை, அடுத்து உலக தரத்திற்கு இணையான கல்வி, சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி போன்ற பாடத்திட்டங்களுடன் ஒப்பிடு. இந்த ஏஐ படிக்கும் மாணவர்கள் எப்படி ஒரு சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட், ஐசிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க படிக்கிறாங்களோ அதுக்கு இணையாக இருக்கும்னு சொல்லப்படுறாங்க. ஆசிரியர்களுக்கு பயிற்சி. ஏஐ திறம்பட கற்பிக்க ஆசிரியர்கள் சிறப்பு பயிற்சி பெற உள்ளனர். அது எதிர்கால திட்டங்கள். இந்த படிக்கிறதுக்கு சம்பந்தமான வாய்ப்புகள் என்னென்ன இருக்கும்னா எதிர்கால திட்டங்களில் ஏஐ லேப்ஸ், ஹேக்கத்தான்ஸ், ஸ்டூடெண்ட் காம்படிஷன் போன்றவற்றை அரசு ஊக்குவிக்கும். இந்த வசதிகள்லாம் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. முடிவுரை. ஏஐ என்பது வெறும் தொழில்நுட்பம் அல்ல, எதிர்கால வாழ்வியல் திறன். தமிழ்நாடு அரசின் இந்த முன்முயற்சி இளைஞர்களை உலகளவில் போட்டியிட வைக்கும் ஒரு திருப்புமுனை. இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏஐ தமிழ்நாடு மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னை ஃபிக்ஸ் சேனல். தேங்க்யூ. பபாய்.